ஒரே மாதத்தில் 5 முதல் 20 கிலோ வரை எடை குறைக்கலாம். எவ்வித ஆர்டிபிஷியல் சப்ளிமெண்ட்ஸ் இல்லாமல் இயற்கை முறையில். உலக சாதனையாளர் பரமகுரு ஃபிட்னஸ். இந்த menstrual cup செலுத்தி தான் அந்த hymen tear ஆகணும் அப்படின்றது கிடையாது. அண்ட் அளவில் வந்து அது ஸ்ட்ரெச் செய்யப்படுறதுனால அங்கே இருக்க தசைகளும் சரி, அங்கே இருக்க டிஷ்யூக்களும் சரி கொஞ்சம் கிழியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர்களுக்கோ அல்லது அவர்களுடைய பார்ட்னருக்கோ வந்து ஒரு தாம்பத்தியத்தில் ஈடுபடும் பொழுது அதிக அளவு திருப்தி இல்லாமல் போகலாம். ஏன்னா நலம் 360 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஹிரோஷினி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கைனகாலஜிஸ்ட் டாக்டர் நிவேதிதா காமராஜ். ஹலோ மேம். ஹலோ, ஹாய். ஸோ ஜென்ரலாகவே நமக்கு விமன் ஓரியன்டாக ஃபர்ஸ்ட் வந்தாலே இந்த மென்ஸ்ட்ரேஷன் தான் மெயின் டாபிக். இப்போ வந்து மென்ஸ்ட்ரல் கப், டாம்போன்ஸ், பேட்ஸ் அப்படின்னு நிறையா இருக்குது. விச் இஸ் கம்ஃபர்டபுள் அண்ட் விச் இஸ் பெஸ்ட் அப்படின்னு அதை வெரிஃபை பண்ண முடியுமா? ஸோ இப்போ menstrual cups, tampons and pads இப்படி பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் ஒன் பர்சன் இஸ் கம்ஃபர்டபுள் வித், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேட்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்கன்னா தெர் இஸ் நோ நீட் டு சேஞ்ச் டு another ஃபார்ம் ஆஃப் லைக் ஒரு menstrual ஹைஜீனுக்கான ஒரு ப்ராடக்ட்டுக்கு சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் வென் வி லுக் இன் டு இப்போ இருக்க காலகட்டத்தில் என்விரான்மெண்டல் வெல்பீயிங்கும் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ லாட் ஆஃப் யூசேஜ் ஆஃப் பேட்ஸ் அண்ட் வென் அது டிஸ்கார்ட் பண்ணும் போது அதனால ஒரு பொல்யூட்டண்ட்டாக அது வருது. You can go for more sustainable options like tampons இருக்கட்டும், இல்லை வந்து menstrual cups இருக்கட்டும். You can shift to those. But having said that, இப்போ pads யூஸ் பண்ணும்போது மோஸ்ட்டாக இருக்கிற ஒரு பாசிட்டிவான ப்ரோஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, யூஸ்வலி ஒரு ஹெவி பீரியட்ஸ் இருக்க ஒரு பெண்ணாக இருந்தாலும் அந்த பேட் வந்து அதற்கேற்ற மாதிரி வந்து இஃப் தே ஃபைண்ட் அ பேட் விச் இஸ் மோஸ்ட்லி டியூரபிள் அப்படின்னா அவங்களுக்கு அந்த சோக்கேஜ் வந்து ஓரளவுக்கு பேரபிளாக இருக்கும். அதே போல் வந்து பெரிதளவில் இன்ஃபெக்ஷன்ஸோ இல்லை அதனால வந்து ஒரு சைட் எஃபெக்ட்ஸோ கிடையாது. ரொம்ப ரேராக சில பெண்களுக்கு அது உராய்வுகள் ஏற்பட்டு கொஞ்சம் ரேஷஸ் மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தட் இஸ் இஃப் தே ஹேவ் வெரி ப்ரொலாங்ட் பீரியட்ஸ், ஒரு 7 நாள் 8 நாளுக்கு மேலே ரொம்ப ஹெவியாக ஒரு ஃப்ளோ இருந்துட்டுருக்குன்னா தே மைட் ஹேவ் லைக் திஸ் டயப்பர் ரேஷ் மாதிரி இந்த பேட்னால சில ரேஷஸ் வரலாம். பட் பெரிதளவில் சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது. இதே கான்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, when you keep a pad it can get dislodged. ஸோ ரொம்ப அத்லெட்டிக்காக இருக்காங்க, if they're going for some sporting activities அப்படின்னும் போது கொஞ்சம் அந்த பேட் வந்து டிஸ்லாட்ஜ் ஆகலாம். ஸோ இட் கேன் ஸ்டெயின் தேர் clothes and things like that. அதே மாதிரி இப்போ ஒரு ஸ்விம்மிங்கோ இல்லை மற்ற ஆக்டிவிட்டீஸ், வாட்டர் பேஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்கன்னா தே கான்ட் யூஸ் அ பேட் ஆஃப் கோர்ஸ். ஏன்னா தட் ஆல்சோ ஆட்டோமேட்டிக்லி கெட்ஸ் சோக்ட் அந்த டைமில். அதே போல் சில நேரங்களில் வந்து ஒரு வேளை இப்போது பேட்ஸ் கேன் ஆல்சோ கிரிங்கிள், அதாவது கொஞ்சம் வந்து அது கசங்கலாம். ஸோ கசங்கும் பொழுது அது அகெயின் ஒரு ஸ்டெயினிங் ஏற்படலாம், அதனால சில பிரச்சனைகள் வரலாம். ஸோ தீஸ் ஆர் த மோஸ்ட் காமன் வந்து கான்ஸ்ன்னு சொல்லலாம். பட் பெரிதளவில் வந்து இதனால ஒரு சைட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ வென் வி கம் டு tampons again, ஸோ tamponsல இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, யூ ஹாவ் டு பி கொஞ்சம் அதை வந்து கற்றுக்கணும் எப்படி அதை இன்சர்ட் பண்ணுறது அண்ட் ஹவு டு லைக் யூனோ ப்ராப்பர்லி இன்சர்ட் இட் வித்தவுட் லைக் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இல்லாமல் பண்ணுறதுன்றதை கற்றுக்கணும். ஏன்னா இனிஷியலாக டேம்பான் யூஸ் பண்ணும்போது தேல் ஃபைண்ட் இட் லிட்டில் அன்கம்ஃபர்டபுள். ஏன்னா எதை வந்து வெஜனாக்குள்ளே செலுத்தினாலும், ஏன்னா பெண் உறுப்புக்குள்ளே யூ ஹாவ் டு இன்சர்ட் இட் நைஸ்லி ஆஸ் மச் as you can, you have to insert it in. அது நல்லா லார்ஜ் ஆகிற வரைக்கும் you have to wait and then pull the string out. ஸோ இது வந்து இட்ஸ் அ டெக்னிக். அந்த டெக்னிக்கை மாஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா they'll be able to use a tampon effectively. கிட்டத்தட்ட வந்து இப்போது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் they use more of tampons rather than pads and menstrual cups அப்படி தான் இப்போ இருக்குது. பட் இன்னும் இந்தியாவில் இப்போ தான் now only that system is catching up in Indiaன்னு சொல்லணும். ஸோ tampons யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ அப்ளிகேட்டர்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ அந்த அப்ளிகேட்டர் எப்படி கரெக்டாக இன்சர்ட் பண்ணணும்னு you can meet a doctor and ask, or even ஆன்லைனில் கூட there are guidelines is like as to how you can just insert a tampon. கரெக்டாக இன்சர்ட்டிங் டெக்னிக்கை கற்றுக்கிட்டாங்கன்னா they will not have a problem. பட் அகெயின் இன்சர்ட் பண்ணும்போது சில பெண்களுக்கு ஒரு பெயின் அண்ட் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். இப்போ வெஜைனிஸ்மஸ்னு ஒரு கண்டிஷன் பார்க்குறோம். சில பெண்களுக்கு பெண்ணுறுப்பு கிட்ட வந்து கை வைக்கிறதோ இல்லை அதில் உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கான அந்த விரல்களை செலுத்தும் பொழுதோ அவங்களுக்கு ஒரு ஃபியர், ஒரு ஆங்ஸைட்டி வந்துடும். they will not be able to do it. வெளிப்புறத்தில் பேட் வைக்கிறது might be comfortable, பட் பெண்ணுறுப்புக்குள்ளே செலுத்தணும் அப்படின்னும் போது they start panicking or they don't want to do it. ஸோ அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்போது they can prefer a pad. பட் அகெயின் tampon உள்ளே வைக்கிறதுல ஒரு விஷயம் என்னென்னா, if you having heavy menstrual bleed அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி tampon செலக்ட் பண்ணும். there are smaller tampons, medium size, large sizeன்னு டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது. யூ ஹாவ் டு சூஸ் த ரைட் ஒன். உங்களோட சோக்கேஜ் எப்படி இருக்குமோ அதை பொறுத்து. அண்ட் யூ ஆல்சோ ஹாவ் டு ரிமூவ் அ tampon every 4 hours. ஒரு ப்ரொலாங்டாக 12 hours இல்லை ஓவர் நைட் வந்து படுக்கும்பொழுது வச்சுக்கலான்றது இட்ஸ் அ ராங் கான்செப்ட். ஏன்னா
பெண் உறுப்புக்குள்ள ஒரு விஷயத்தை செலுத்தும் போது அது எதுவாக வேணா இருக்கலாம். ஸோ whenever you are inserting something it is prone to give you some infections. இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ கிருமிகள் தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால ஓவர் நைட் வச்சா கண்டிப்பாக வந்து they start getting some sort of an infection. அது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். இன்ஃபெக்ஷன்ஸ் வரது வந்து ரொம்ப காமன் ஆகிடும். ஸோ ஒன்லி 4 ஹவர்ஸ்க்கு தான் வந்து டேம்பான்ஸ் வைக்க முடியும். ஸோ ரிப்பீட்டடாக வந்து அதை ரிமூவ் பண்ணணும், திருப்பி ரீஇன்சர்ட் பண்ணணும். இந்த ஒரு விஷயம் தான் ஒரு கான்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, அது த ரிப்பீட்டட் ரிமூவல் அண்ட் இன்சர்ஷன் வந்து கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும். ஓவர் நைட் யூஸ் பண்ண முடியாது. அண்ட் சில நேரங்களில் இப்போ சில பெண்கள் காப்பர் டீ போட்டிருப்பாங்க, இல்லை வந்து இந்த மாதிரி ஐயூடிஸ் எதாவது போட்டிருப்பாங்க, இன்ட்ராயூட்ரைன் டிவைசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது போடும்போது டேம்பானும் சேர்த்து இன்சர்ட் பண்ணும்பொழுது புல் பண்ணும்போது சில நேரங்களில் அந்த காப்பர் டீ டிஸ்லாஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா யூ புல்லிங் த ஸ்ட்ரிங், டேம்பானுக்கு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கும், சேம் திங் அந்த காப்பர் டீஸ்க்கும் அதோட ஸ்ட்ரிங் வந்து வெளியில் இருக்கும். பை மிஸ்டேக் இஃப் தே புல் ஆர் இந்த புல் பண்ணும்போது ஒரு டக் எஃபெக்ட் இருக்கும் போது அது டிஸ்லாஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ யூ ஷுட் பி லிட்டில் காஷியஸ். பட் அஃப்கோர்ஸ் இஃப் யூ நோ அது ஒரு அதான் ஒரு டெக்னிக், அது இஃப் தே மாஸ்டர் த டெக்னிக் அடுத்தடுத்து பண்ணும்போது கொஞ்சம் இஃப் தே கெட் அ ஹேங் ஆஃப் இட், அதுக்கப்புறம் எந்த பெரிய ப்ராப்ளமும் இருக்காது. பட் ரொம்ப நேரம் டேம்பான்ஸ் வச்சுட்டாங்கன்னாலோ இல்லை மறந்துட்டாங்கன்னாலோ இல்லை வந்து இஃப் தே நாட் ரிப்பீட்டட்லி ஹைஜீனிக்காக அதை ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா அதனால தேர்ஸ் அ சிண்ட்ரோம் கால் டிடிஎஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் லைக் ஒரு இன்ஃபெக்ஷனோட மேக்ஸிமம் ஸ்டேஜ்னு சொல்லுவோம், செப்சிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, செப்டிக் ஆகிடுது அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு இன்ஃபெக்ஷன் பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யூ ஷுட் பி வெரி காஷியஸ் when you use it. பட் அஃப்கோர்ஸ் கம்பேரிட்டிவ்லி it is better than a pad. லைக் ஏன்னா சோகேஜும் நல்லாவே இருக்கும். இப்போ ஒரு ஸ்விம்மிங்க்கு போகிறாங்க இல்லை ரொம்ப அத்லெட்டிக்காக ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க அப்படின்னா அது இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்காது, அது டிஸ்லாஜ் ஆகாது, அதோட இடத்த விட்டு அது நகர்ந்து போகாது, ப்ளீடிங் வந்து வெளியில் வந்து ஸ்டெயின் பண்ணாது அவங்க க்ளோத்ஸில், அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க, அது கிரிங்கிள் ஆகாது. ஸோ இந்த மாதிரி சில அட்வான்டேஜஸ் இருக்குது ஒரு பேடை கம்பேர் பண்ணும்பொழுது. ஸோ நெக்ஸ்ட் இஸ் menstrual cup. menstrual cup வந்து இப்போ ரொம்ப வந்து இட் இஸ் நவ் we are endorsing menstrual cups. நிறைய பேர் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இந்த காரணம் வந்து அகெயின் ஒரு என்விரான்மெண்டல் கான்ஷியஸாக இருக்கிறாங்க இல்லையா, இப்போது பொல்யூட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது இந்த menstrual கப்ஸ் வந்து நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் நாட் லைக் யூஸ் அண்ட் த்ரோ. இப்போ டேம்பான்ஸ் வந்து யூஸ் பண்ணி த்ரோ பண்ணுறது, அதே மாதிரி பேட்ஸும் வந்து யூ ஹாவ் டு யூஸ் இட் அண்ட் த்ரோ இட். பட் menstrual கப்ஸ் வந்து யூ கேன் ரீயூஸ் இட். உங்களோட சைஸ் அண்ட் என்ன டெக்ஸ்சர் நீங்கள் நிறைய டெக்ஸ்சர்ஸில் இருக்குது, நிறைய சைஸஸ் அண்ட் ஷேப்ஸில் இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு சூஸ் விச் ஒன் இஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் யூ. உங்களோட ஃப்ளோக்கு ஏற்ப ஒரு ஆவரேஜாக ஒரு ஃப்ளோ இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்மால் கப் ப்ரிஃபர் பண்ணலாம். இஃப் யூ ஹேவிங் அ ஹெவி ஃப்ளோனா கொஞ்சம் பெரிய menstrual கப்ஸ் யூ ஹேவ் டு சூஸ். அகெயின் இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது, யூ ஹேவ் டு லேர்ன் தட் டெக்னிக். பட் இட் இஸ் ரீயூசபிள். நீங்கள் ஒரு முறை வச்சுட்டிங்க அப்படின்னா அதுவும் வந்து டிஸ்லாஜ் ஆகாது, பெரிதளவில் வந்து ஒரு ஸ்பில் இருக்காது, அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப வந்து ஒரு பெயினோ டிஸ்கம்ஃபர்ட்டோ இருக்காது. அண்ட் 12 hours இப்போ ஓவர் நைட் வந்து அதை menstrual கப் வச்சுட்டு விட்டுடலாம். அப்புறம் மார்னிங் வந்து அதை எடுத்துகிட்டு யூ கேன் அகெயின் யூஸ் another one or you can sterilize this and use it again. ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இதை வந்து அப்பப்போ மாற்றணுன்ற அவசியம் இல்லை, அது ஃபுல்லானால் மாற்றினா போதும். பட் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கலாம். இதோட கான்ஸ்ன்னு பார்த்தா கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கலாம். ஏன்னா பிகாஸ் யூ ஹேவ் டு இன்சர்ட் யுவர் ஃபிங்கர், புல் இட் அவுட், அதை எடுக்கும் போது ஸ்பில் ஆகக்கூடாது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அகெயின் இட்ஸ் அ டெக்னிக், நீங்கள் அதை கற்றுக்கணும். ஒரு முறை வந்து இஃப் யூர் ஏபிள் டு கெட் த டெக்னிக் கரெக்ட்லி அது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். ஸ்டெர்லைஸ் பண்ணுறதும் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு பாய்லிங் வாட்டரில் கொஞ்சம் நேரம் போட்டு அதை எடுத்தால் போதும். யூ கேன் ஜஸ்ட் ஸ்டெர்லைஸ் இட் ஈஸிலி. இதில் இருக்க கான்ஸ் அப்படின்னு பார்த்தா சில நேரங்களில் எதை பெண் உறுப்புக்குள்ளே செலுத்தினாலும் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். ஏன்னா சில பேருக்கு கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கலாம், சில நேரங்களில் ஹைட்ரேஷன் பத்தாமல் இருக்கலாம், அவங்களோட நீர்ச்சத்து பாடியில் கம்மியாக இருக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அது செலுத்தும் போது உராய்வுகளோ இல்லை அது இருக்கிறதுனால சில இன்ஃபெக்ஷன்ஸோ வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அது வந்து ரொம்ப வந்து திருப்பி அவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். இட்ஸ் அ வெரி ப்ராப்ளமேட்டிக் கண்டிஷன் அப்படின்றது கிடையாது. யூ கேன் யூஸ் அ menstrual cup and it's very sustainable. ஸோ அதை ரிப்பீட்டடாக யூஸ் பண்ண முடியுன்றதுனால இட்ஸ் நாட் வெரி எக்ஸ்பென்சிவ், ஆல்சோ வெரி இன்எக்ஸ்பென்சிவ். ஸோ யாருனாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம், ரிப்பீட்டடாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போது சின்ன பசங்க இந்த ஸ்கூல் படிக்கிற பெண்கள்லாம் வந்து இப்போ நிறைய பேர் சீக்கிரமே பியூபர்ட்டி வந்துடுது அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து இந்த டேம்பன்ஸோ menstrual கப்போ யூஸ் பண்ணும்போது இந்த பெண் உறுப்புகள் வந்து பெருசாகிடும் அப்படின்ற மாதிரி ஒரு டேபு இருக்குது. அது ஆக்சுவலி உண்மையா? அந்த மாதிரி அவங்க வந்து இந்த menstrual கப் யூஸ் பண்ணுறதுனால பெண் உறுப்புகள் பெருசாகிடும், அப்புறம் இந்த வர்ஜினிட்டி அப்படின்ற ஒரு சின்ன சின்ன டேபூஸ் எல்லாம் இருக்குது, அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வரும்னு சொல்கிறாங்களே.
ஸோ இந்த வெர்ஜினிட்டி அண்ட் ஹைமன் அப்படின்றது வந்து நிறைய we've already spoken a lot about it. ஏன்னா அது வந்து இட்ஸ் ஆல்ரெடி இட்ஸ் அ mythical கான்செப்ட். ஏன்னா ஹைமன் ஒரு விஷயம் இருக்கும் தான், பட் சின்ன வயசுலேயே ரொம்ப அத்லெட்டிக்காக இருக்கிறதுனாலையோ இல்லை அவங்க வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெனுவஸான ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க, ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நிறைய நேரங்கள் அந்த ஹைமன் வந்து அதுவாகவே டேர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் சில பெண்களுக்கு அது ஹைமன் இல்லாமலே பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ ஒரு ஹெவி ப்ளீடிங் இருக்கும் போது கூட அந்த ரப்சர் ஆகிறதுக்காக அது அந்த ஹைமன் வந்து கிழியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மென்ஸ்ட்ரல் கப் செலுத்தி தான் அந்த ஹைமன் டேர் ஆகணும் அப்படின்றது கிடையாது. அண்ட் டெஃபினட்டாக வந்து பெண்ணுறுப்பு வந்து ஸ்ட்ரெச் ஆகும் இல்லை பெண்ணுறுப்பு வந்து லூஸ் ஆகிடும் அப்படின்ற கான்செப்ட் வந்து இட்ஸ் அப்சல்யூட்லி கரெக்ட் கிடையாது. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு ப்ரெஷர். ஆனால் பெண்ணுறுப்பு எப்போ லூஸ் ஆகும் அப்படின்னா பெரிதளவில் ஒரு ஸ்ட்ரெச்சபிள் கண்டிஷன் ஆகும், இல்லை பெரிதளவில் அந்த இடத்துல இன்ஜுரியோ ஏற்பட்டாதான், அதாவது ஒருவேளை அந்த இடங்களில் இருக்க தசைகள் கிழியுது இல்லை வந்து அந்த இடத்துல ரொம்ப ப்ரெஷர் ஏற்படுதுன்ற பட்சத்தில் தான் பெண்ணுறுப்பு லூஸ் ஆகுமே தவிர இந்த மாதிரி டாம்பான்ஸ் இன்சர்ட் பண்ணுறதுனாலையோ இல்லை மென்ஸ்ட்ரல் கப் இன்சர்ட் பண்ணுறதுனாலையோ டெஃபினட்டாக வந்து அதில் ஒரு லூஸ் ஆகுறது இல்லை டைலேட் ஆகுறது அப்படின்றது கிடையவே கிடையாது. ஓகே. அண்ட் வெஜைனல் டைட்டனிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. when I was pregnant என்னோட டாக்டர் சொன்னது என்னதுன்னா, நீங்கள் டெலிவரி முடிஞ்சு ஒரு 3 வீக்ஸ் ஆர் 4 வீக்ஸ்க்கு அப்புறம் ஜென்ரலாகவே உங்களோட வெஜைனல் அதோட பழைய நிலைமைக்கு திருப்பி வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இந்த வெஜைனல் டைட்டனிங்கிற கான்செப்ட்னா என்ன, அதுக்கு ஏதாவது ப்ரொசீஜர்ஸ் இருக்கா அண்ட் அது நெசசரியா? ஸோ இப்போ நம்ம வெஜைனல் டைட்டனிங் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எதனால் வந்து ஒரு பெண் உறுப்பு லூஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். ஸோ யூஸ்வலாக வந்து பெண்களுக்கு ஒரு முறை டெலிவரி, அதாவது நார்மல் டெலிவரி அல்லது பல முறை நார்மல் டெலிவரி ஏற்படும் பொழுது அடியில் இருக்க தசைகள், அதாவது பெல்விக் ஃப்ளோர்னு சொல்லுவோம், அங்கே இருக்க தசைகள் எல்லாமே வந்து அதோட வலு இழந்துரும். ஏன்னா இட் வில் பி ஸ்ட்ரெச் டு அ கிரேட் எக்ஸ்டெண்ட். அதிக அளவில் வந்து அது ஸ்ட்ரெச் செய்யப்படுறதுனால அங்கே இருக்க தசைகளும் சரி அங்கே இருக்க டிஷ்யூக்களும் சரி கொஞ்சம் கிழியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி கிழியும் பொழுது திருப்பி அது வந்து இட் ஹேஸ் டு ரீஃபார்ம். திருப்பி வந்து அது வந்து கொஞ்சம் சுருங்கி வரும் நிலையில் வந்து சில பேருக்கு மல்டிபிள் ப்ரெக்னென்சிஸ், அடுத்தடுத்து ப்ரெக்னென்சிஸ், கரெக்டான ஸ்பேஸிங் இல்லை, ஒரு ப்ரெக்னென்சிக்கும் அடுத்த ப்ரெக்னென்சிக்கும் இல்லை ஒரு டெலிவரிக்கும் அடுத்த டெலிவரிக்கும் போதிய அளவு வந்து டைம் கேப் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அது வந்து சரியாக ஹீல் ஆகாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அங்கே இருக்க தசைகளும் சரி அங்கே இருக்க டிஷ்யூகளும் சரி கொஞ்சம் வந்து ஹீல் ஆகாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை வந்து சில நேரங்களில் எபிசியோட்டமி அப்படின்னு நம்ம ஒரு சின்ன ஒரு கட் கொடுப்போம் ஒரு நார்மல் டெலிவரி அப்போ. ஏன்னா தலை வெளியில் வர்றதுல ஒரு டிஃபிகல்ட்டி இருந்தால் பெண்களுக்கு வந்து ஒரு கட் கொடுப்பாங்க. அதே போல் வந்து ஆயுதம் செலுத்தி சில குழந்தைகளை வந்து டெலிவர் பண்ணுவாங்க. அசிஸ்டட் வெஜைனல் டெலிவரி அப்படின்னு சொல்லுவோம். அது வேக்யூமாக இருக்கலாம் இல்லை ஒரு ஃபோர்செப்ஸாக இருக்கலாம், வச்சு ஒரு குழந்தைய வந்து டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆயுதங்கள் வச்சு டெலிவர் பண்ணும் போதும் இந்த மாதிரி ஒரு கட் கொடுக்கும் போதும் சில நேரங்களில் அகெயின் அதிக அளவு வந்து அந்த இடத்துல அந்த தலையினால் ஒரு ப்ரெஷர் ஏற்பட்டு அங்கே இருக்க தசைகள் கிழியறதுனால அது வந்து திருப்பி ஹீல் ஆகும்போது கொஞ்சம் கரெக்டாக ஹீல் ஆகாமல் அதில் சில பிரச்சனைகள் வரலாம். ஸோ இந்த மாதிரி அங்கே இருக்க தசைகள் வலுவிலர்ந்து போகிறதுனாலையும் அதோட ஹீலிங் சரியாக இல்லாததுனாலையும் அந்த பெண்களுக்கு போஸ்ட் பார்ட்டம், அதாவது ஒரு 4-6 வாரங்களுக்குள்ளே யூஸ்வலாக பெண்களுக்கு அந்த இடம் நல்லா ஹீல் ஆகிடும் அண்ட் பழைய டைட்னஸ் வந்து பெண்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் அந்த பெண் உறுப்பு சம்மந்தப்பட்ட இடத்துல. பட் சில நேரங்களில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது கொஞ்சம் லூஸாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அவர்களுக்கோ அல்லது அவர்களுடைய பார்ட்னருக்கோ வந்து ஒரு தாம்பத்தியத்தில் ஈடுபடும் பொழுது அதிக அளவு திருப்தி இல்லாமல் போகலாம். ஏன்னா வந்து அந்த இடத்துல கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி அவங்க ஃபீல் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணும் பொழுது அல்லது வந்து இப்போது வயது அதிகம் இருக்க பெண்கள், அதாவது 35 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் இல்லை 45 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு சில ஹார்மோன் குறைபாடுகள் இருக்கும். ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஹார்மோன் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து அவர்களுடைய உடலில் குறைய ஆரம்பிக்கும் பொழுது தசைகளுக்கு தேவையான வலு வந்து கம்மியாயிடும். ஸோ அந்த பெண் உறுப்பு கிட்ட இருக்கிற தசைகளுடைய வலு கம்மியாகும் பொழுது அப்போது அங்கே இருக்கிற தசைகள் வந்து அதனுடைய சுருக்கம் வந்து கம்மியாகும். ஸோ இட் வில் ஸ்டார்ட் கெட்டிங் ஸ்லைட்லி லூசன்ட். ஸோ லூஸ் ஆகும் பொழுது அந்த பெண்களுக்கும் இந்த தாம்பத்தியத்தில் ஈடுபடும் பொழுது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் போகலாம், இல்லை அவர்களுடைய பார்ட்னருக்கும் அந்த சேர்ந்து இருக்கும் பொழுது ஒரு சரியான சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த காரணங்களுக்காக பெண்களுக்கு வந்து நம்ம இந்த டைட்னிங் அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்குறோம். இட் இஸ் அ காஸ்மெட்டிக் ஆப்ஷன். ஸோ இது வந்து எப்படி செய்யணும், என்னென்ன ப்ராசஸஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, யூஸ்வலாக முன்பு காலங்களெல்லாம் வந்து வெறும் சர்ஜரி மட்டும்தான் இருந்தது. அதாவது அறுவை சிகிச்சை செய்து உள்ளேருந்து வெளியில் வரைக்கும் டைட்டன் பண்ணிகிட்டே தைச்சிட்டே வருவாங்க. ஸோ டைட்டன் பண்ணி தைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த பெண் உறுப்பு வந்து ஒரு பழைய டைட்டாக இருக்கும்போது எவ்வளோ ஒரு டயமீட்டரில் இருந்ததோ அந்த டயமீட்டர் அளவுக்கு அதை டைட்டன் பண்ண முடியும். ஸோ இது வந்து 10
வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இது மட்டும்தான் ஒரு ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டாக இருந்தது. அப்படி டைட்டன் பண்ணணும்னா அறுவை சிகிச்சை மட்டும்தான் செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் கார்பன் டை ஆக்சைடு லேசர் தெரப்பி அப்படின்னு இருக்குது. ஸோ லேசர் மூலியமாக ஜஸ்ட் 3 சிட்டிங்ஸ் தான், 3 சிட்டிங் தான். அதுவும் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு முறை தான், வந்து ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கிற ப்ரொசீஜர். அது ஸ்கேன் போல் ஒரு சின்ன வந்து ஒரு ஒரு எக்யூப்மெண்ட் வந்து பெண் உறுப்புக்குள்ளே செலுத்துறதன் மூலிமா அதுலேருந்து வர்ற அந்த சின்ன சின்ன கார்பன் டை ஆக்சைடு கதிர்கள் வந்து அங்கே பெண் உறுப்பில் இருக்கிற தசைகளை வந்து வலுப்படுத்த ஆரம்பிக்கும். அதற்கு பின்னாடி இருக்கிற மசில்ஸையும் வந்து வலுப்படுத்த ஆரம்பிக்கிறதுனால அங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது, அங்கே இருக்க தசைகள் வந்து புதுப்பிக்கப்படும். ஸோ அது புதுப்பிக்கப்படுறதுனால அந்த பெண்களுக்கு ரெஜுவினேஷன் சொல்லுவோம், வெஜைனல் ரெஜுவினேஷன், ப்ளஸ் அங்கே இருக்க தசைகள் வந்து தானாக டைட்டன் ஆக ஆரம்பிக்கும். அந்த இடத்துல வந்து புதிதாக வந்து அந்த இடத்துல ரத்த ஓட்டமும் ஹார்மோன் சப்ளையும் அதிகரிக்கிறதுனால அங்கே இருக்க தசைகள் வந்து வலுவாகப்படும். அது வலு சேர்றதுனால அந்த பெண்ணுறுப்பு வந்து ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி அவர்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து டைட்டாக இருந்ததோ அந்த அளவுக்கு டைட்னஸ் வந்து அவங்க ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது வந்து இப்போ நியூவாக இருக்க டெக்னாலஜி. ஜஸ்ட் லைக் ஒரு லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸில் காமனாக வந்து பெண்களுக்கு ஒரு வேளை அவங்க தே ஃபீல் ஒரு வெஜைனல் லாக்ஸிசிட்டி இருக்குது, இல்லை ஒரு லூஸ்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஈஸியாக லேசர் முறை மூலியமாக அவர்களுக்கு வந்து பழைய மாதிரி வந்து அவர்களுடைய பெண்ணுறுப்பு வந்து ஒரு டைட்னஸ் வந்து நம்மளால் ரீஸ்டோர் பண்ண முடியும் இப்போ இருக்க காலகட்டத்தில். பட் இது வந்து அவங்களோட ஒரு செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சம்மந்தப்பட்டது. ஏன்னா பெண்ணுறுப்புக்கு வேற எந்த ஒரு செயல்பாடும் கிடையாது, வேற எந்த ஃபங்க்ஷனும் கிடையாது. ஸோ ஒரு வேளை செக்ஷுவலாக அவங்களுக்கு ஒரு தாம்பத்தியத்தில் வந்து ஒரு திருப்தி இல்லை இந்த இடம் வந்து லூஸாக இருக்குதுன்றதுனால அவங்களோட பார்ட்னருக்கு ஒரு திருப்தி இல்லைன்ற பட்சத்தில் இந்த மாதிரியான டெக்னிக்ஸ் நம்ம செய்யலாம். அண்ட் செய்யும்பொழுது அவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தேல் ஃபீல் பெட்டர். ஒரே மாதத்தில் 5 முதல் 20 கிலோ வரை எடை குறைக்கலாம். எவ்வித ஆர்டிபிஷியல் சப்ளிமெண்ட்ஸ் இல்லாமல் இயற்கை முறையில் உடல் எடை குறைப்பில் உலக சாதனை படைத்த பரமகுரு ஃபிட்னஸ் வெயிட் லாஸ் சென்டர் ட்ரூ 1 வே வெயிட் லாஸ் சேலஞ்ச் ப்ரோக்ராம். கெட் ஃபிட் ஸ்டே ஃபிட், கீழ்ப்பாக்கம், சென்னை.